எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல் நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்டோட வாழ்க்கை வரலாற பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. அவரோட சிறு வயதில் முதல் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் புரியும். பஃபெட் எப்படி மிகப்பெரிய பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறத அப்பதான் உங்களுக்கு வந்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். இடையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. ஆ போன வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நானும் என் மனைவியும் வந்து வெளிய சாப்பிடறதுக்கு போயிருந்தோம். வண்டிய வந்து சர்வீஸ் பண்ண குடுக்க போயிருந்தோம். ஒரு 2 மணி நேரம் ஆகுன்னாங்க. சரி அது வரைக்கும் சாப்பிட போலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுனேன். பேசிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல வந்து பயங்கரமா இரைச்சலா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் அத நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 9/11ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஹெவியான லாஸ் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க கம்மியான பிரீமியம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இத வந்து அஜித் ஜெயின் வந்து கரெக்ட் பண்றாரு. தனியாவே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம வந்து உருவாக்குறாருங்க. அதுக்கு பேரு வந்து டெரரிஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு போடுறாரு. ஸோ இது மூலியமா வந்து மிகப்பெரிய அல்ட்ரா ரிச்சு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுடைய பில்டிங்ஸு, அவங்களுடைய ஃபேக்ட்ரி இது எல்லாமே வந்து அவங்க இன்சூரன்ஸ் பண்றாங்க. ஹை பிரீமியம் குடுத்து இன்சூரன்ஸ் பண்றாங்க. முக்கியமா வந்து ஆயில் ரிஃபைனரி, ஆயில் வந்து எடுக்கக்கூடிய இடம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் வந்து பயங்கரமா வந்து இன்சூரன்ஸ் பண்றாங்க. முக்கியமா வந்து ராக்ஃபில்லர் அவங்களுடைய பில்டிங் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்லாம் நடக்குது இல்லைங்களா? அதையுமே வந்து வந்து டெரரிஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து இன்சூரன்ஸ் பண்றாங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துச்சுங்க. அதுவும் வந்து இவங்க தான் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து டெரரிஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து எடுத்து மிகப்பெரிய அளவு லாபத்த பார்த்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சாப்டர்ல நடந்து முடிஞ்சிருந்தது. நான் அத இடையில வந்து அத சொல்லாம விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கால வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் டாக்ஸ வந்து எடுத்துறணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயங்கள வந்து கொண்டு வர்றாங்க. உடனே வந்து பஃபெட் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு. இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அ வருஷத்துக்கு வந்து ஒரு 24,00,000 மக்கள் வந்து அமெரிக்கால செத்து போறாங்க. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 50,000 பேரு தான் வந்து ரியல் எஸ்டேட் இருக்குது. அந்த 50,000 பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஒரு 4,000 பேர் தான் வந்து ரியல் எஸ்டேட் டாக்ஸே கட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 0.2% தான் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில தான் வந்து ரியல் எஸ்டேட் டாக்ஸே கட்டுறாங்க. இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அல்ட்ரா ரிச் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்காக வந்து பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அ இவங்ககிட்ட இருந்து தாராளமா வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ வந்து கலெக்ட் பண்ணலாம். இது வந்து நீங்க டாக்ஸ வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு பஃபெட் சொல்றாரு. என்ன காரணம்னா இப்போ மிகப்பெரிய பணக்காரங்கட்டருந்து டேக்ஸ வசூல் பண்ணல அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பண பற்றாக்குறை ஏற்படும். இத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழக்கம்போல வந்து டாக்ஸ் மூலியமா வந்து மீதி அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்கிட்ட தான் வந்து இந்த டாக்ஸ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. மறைமுகமா வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, ஷாம்பு, சீப்பு, சேரு, சோஃபா, வண்டி இதுல எல்லாம் வந்து டாக்ஸ கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்மகிட்ட இருந்து தான் வசூல் பண்ணுவாங்க. இது வந்து என்ன என்ன நடக்குது அப்படின்னா, ரிச் பிகம் ரிச்சர், புவர் பிகம் புவர் அப்படிங்கிற மாரியான பஃபெட் வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வந்து சும்மா வளர கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு இடம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதிகமாகுது அப்படின்னா, நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ அதிகமாகறதுக்காக நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகுதுன்னா, சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டி எல்லாம் நல்லா இருக்கங்காட்டி தான் அது வேல்யூ அதிகமாகுது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருக்கு அப்படின்னா, எங்க திருப்பூர்ல எங்களோட லேண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரேட் அதிகமாகுது அப்படின்னா, திருப்பூர்ல பிசினஸ் நல்லா இருக்குது. நெறைய பேர் மக்கள் வந்து குடிபெயர்றாங்க. ஆ நெறைய பக்கம் கம்பெனிஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. வெ வெளி வெளி மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்கு வந்தவங்கலாம் இங்க இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க. ஸோ, அதனால ரியல் எஸ்டேட்க்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வந்து மேல போகுது. ஸோ, இதுக்காக நான் வந்து ஆ விலை ஏறக்காக நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ, இந்த மாரி ஒரு விஷயங்கள் சொசைட்டி மூலியமா வந்து நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா, அந்த இன்கம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ எடுத்து திருப்பி சொசைட்டிக்கு குடுக்கறதுல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பஃபெட் வந்து ஆணித்தனமா சொல்றாரு. அதுவும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் டாக்ஸ வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து வருமானத்த வச்சு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காகவோ, இல்ல ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கோ, இல்ல வாட்டர் சர்வீஸ் பண்றதுக்கோ, இல்ல மத்த எஜுகேஷனுக்கோ, இது மெடிக்கல்ஸ்க்கோ இதுக்கெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காசு வந்து நிறுத்தப்படுது. இதனால வந்து எளிய மக்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்காம போகுது. திருப்பியும் வந்து அந்த புவரா இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்க்கையில வந்து மீண்டும் மேல வர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதனால வந்து இதைய வந்து வந்து கடுமையா வந்து எதிர்த்தாரு பஃபெட்டுங்க. ஸோ, இதனால பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட்டுக்கே வந்து நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா,
ஒரு ஒரு அல்ட்ரா ரிச் நம்ம பஃபெட்டும் சாதாரண ஆள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ரிச்சான ஆளு தான். ஆனா, அவரே வந்து இந்த மாரி டாக்ஸ வந்து குறைக்கிறதுக்கு கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால, மிகப்பெரிய அளவுல பணக்காரங்களா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுமே வந்து பஃபெட்டுக்கு வந்து எதிர்த்து வந்து நெறைய இடத்துல வந்து அறிக்கை குடுக்க ஆரம்பிச்சாங்க. நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டனங்கள தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பஃபெட் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரிச் இருக்கிறாங்க, மிகப்பெரிய பணக்காரங்களா ஆறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆ இன்டைரக்ட்டா வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களுடைய பணபலத்த வச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, பணக்காரர்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து அவங்க வந்து அரசாங்கத்த வளச்சு தேவையான விஷயங்கள செஞ்சுக்கிறாங்க. அ ஆனா அடித்தட்டு மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல. மேல பணக்காரங்களா இருக்கக்கூடியவங்க வந்து 2% தான் இருக்கிறாங்க. மீதி 98% வந்து அடித்தட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்காமயே போயிருது. அதனால மக்கள்ட்ட வந்து அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, நீங்க வந்து வோட் பண்றீங்க. நீங்க வந்து எலக்ஷனுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு மக்களுக்கு உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்டிங்கிறத தயவு செஞ்சு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வோட் பண்ணுங்க அப்டின்னு அந்த இடத்துல வந்து பஃபெட் வந்து சொல்றாரு. ஆ இது மாரி யாராச்சும் அது வந்து எந்த அரசியல்வாதியாச்சும் மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஆ ஏதாச்சும் பண்றாங்க அப்டின்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு வோட் பண்ணாதீங்க. அ இந்த உலகம் வந்து அமெரிக்கா வந்து பில்டப் ஆகுறது இந்த 98% மக்கள்னால மட்டும் தான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து உயிர்ப்புடன் இருந்துட்டு இருக்குது. இந்த 98% இல்ல அப்டின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்ட்ரா ரிச் அப்டின்னு சொல்லிக் கொடுங்க யாருமே கிடையாது. அதனால நீங்க வோட் பண்றப்ப நல்லா தெளிவா பார்த்து வோட் பண்ணுங்க. அப்டிங்கிறத வந்து இந்த சாப்டர்ல வந்து பேசியிருக்காருங்க. ஸோ இந்த சாப்டர்ல வந்து முக்கியமா வந்து ரியல் எஸ்டேட் டாக்ஸ மட்டும் தான் பத்தி அவர் பேசியிருக்காரு. இந்த இடத்துல வந்து அரசாங்க பிரசிடென்ட் எல்லாத்தையுமே வந்து நேரடியா வந்து எதிர்த்து பேசி கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் குடுத்தது எல்லாமே இந்த இடத்துல வந்து நடந்திருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல வந்து பேசியிருக்காரு. மீதிய வந்து நம்ம வந்து அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.